பிரியமானவர்களை, நாம் இன்றைக்கு தியானிக்கிற வசனம், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பெத்தானியா ஊரை சார்ந்த மார்த்தாள் மரியாவின் சகோதரன் தான் லாசர். லாசர் இறந்தபோது இயேசு அவர்களோடு இருக்கவில்லை. அவன் இறந்து 4 நாட்கள் கழிந்த பிறகுதான் இயேசு அந்த இடத்திற்கு திரும்ப வருகிறார். மரியாள் இயேசுவை பார்த்தவுடன், ஆண்டவரே, நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறி அழுகிறாள். அதற்கு இயேசு அவளை நோக்கி, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாமே இழந்து செத்து போன நிலைமையில் இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேனா இல்லை வரமாட்டேனா என்று நினைக்கலாம். இறந்த லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிருடன் எழுப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவர் என்றார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம். நீங்கள் விசுவசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். என் தேவன் நான் கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவசியுங்கள். என் இயேசு கிறிஸ்து என் கூட இருந்தால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று விசுவசியுங்கள். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். வசனத்தை கேட்கிறதோடு நிறுத்தாமல் இன்றைக்கு நாள் முழுவதும் இந்த வசனத்தை தியானித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.